மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் மேலே இப்படி ஒரு புகாரை கொடுத்துருந்தாங்க. மாறன்னு தெரியாமையே அந்த புகாரை கொடுக்கவும் மாறனை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கைது பண்ணி அழைச்சிட்டு வராங்க. அப்போ விசாரிச்சுட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது மாறனை ஜாமீன் எடுக்கிறதுக்காக லாயர் வந்துடவும் அப்போ அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, இந்த முறை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் நீ தான் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மாறன் வராங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா கனியை தான் காட்டுறாங்க. கனிட்ட வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கனி, இனிமேல் யார் என்ன கொடுத்தாலும் சரிதான், நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ வள்ளியம்மாட்ட கேளு, இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேளு, ஆனால் மற்றபடி யார் என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாது, பாரு உனக்கு என்ன மாதிரிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கனியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கனி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கண்டிப்பாக என் ரவுடி இந்த மாதிரிக்கெல்லாம் தந்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு கனி நினைக்கவும் அப்போ அங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. அப்படி மாறனை காட்டும் போது அங்கே வள்ளி வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டதுமே மாறன் சொல்றாங்க, அத்தை நான் அவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், ஒரு போட்டோ இருக்குது அப்படிங்கும் போது இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறாங்க. போட்டோ பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை இவ தான் ராகவோட பொண்ணான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்டா அப்படிங்கிறாங்க. உனக்கு இவளை தெரியுமா, நீ பார்த்துருக்கிறே அப்படிங்கும் போது ஆமா அத்தை இவளை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வழி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கனி ரவுடின்னு சொல்லுவாள், ரவுடி ஃப்ரெண்டுங்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே மாறணும் ஆமாத்த நான் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் அப்படியே கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, பாத்தியா தான் ஆடாட்டாலும் இந்த சதா ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதாவது நீயும் பாப்பாவும் யார் யாருன்னு தெரியாமே ரெண்டு பேரும் பழகிருக்கிறீங்க, ரெண்டு பேருமே பாசமா இருந்திருக்கிறீங்க, கனி உம்மளை எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே மாறன் கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ முட்டாய் வாங்கி கொடுத்தது நீதானா, நீ கொடுத்ததுல தான் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது அப்ப மாறன் சொல்றாங்க, இல்ல வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது நல்ல வேலை அவளுக்கு ஒன்றும் ஆகலை, சரியான நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனனால அவளுக்கு ஒன்றும் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனா மாறா இந்த விஷயம் இப்போதைக்கு கனிக்கு நீ யாருங்கிறது தெரிஞ்சிட வேண்டாம், என்னை சித்தப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்கிட்ட அவ பழகவே மாட்டா, ஏன்னா உன் மேல அந்த அளவுக்கு அவ வெறுப்போடு இருக்கிறா, அதனால அவகிட்ட நீ ரவுடி ஃப்ரெண்டாவே நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே மாறணும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கனியை தான் காட்டுறாங்க. கனி நினைக்கிறாங்க, கண்டிப்பா என் ரவுடி ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் தந்திருக்க மாட்டாரு, அவரை போய் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க பார்த்தோம்னா வீரா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அப்போ கனிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது எனக்கு போரும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பாரு உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிக்கிட்டு நீ வெளியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவுக்கு தெரியாம அவங்க மாறனை பார்க்கறதுக்காக வரவும் அப்போ மாறனை பார்க்கறதுக்காக வரும்போது அங்கே பார்த்தோம்னா மாறனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அண்ணாங்க பாருங்க பாப்பா உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கவும் உடனே மாறன் பார்க்குறாங்க. பார்த்ததுமே கனியை கட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கவும் கனி உனக்கு ஒன்றும் ஆகலாடா அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை ரவுடி அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் சொல்றாங்க, நான் கொடுத்த முட்டாயில் கண்டிப்பாக உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், என் ரவுடி ஃப்ரெண்டு ரொம்பவே நல்லவன் எனக்கு தெரியும், அதனால நீ கவலைப்படாத, ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, உன்னை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருந்தது, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணன் பொண்ணுங்க நம்ம மேலே யாருன்னு தெரியாமே எவ்வளோ பாசத்தோடு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னுங்கவும் ஆனால் நான் உன்னுடைய சித்தப்பாங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னாக்கி நீ என் மேலே வெறுப்பு காட்டிடுவேன், என்ன வெறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கனி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா கனி நேற்று ராத்திரி உன் ரூமுக்கு நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வள்ளி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கனி பார்த்தோம்னா நான் வள்ளியோட ரூமில் தான் படுத்த அப்படின்னு போய் சொல்லவும் அப்போ வள்ளிட்ட வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வள்ளியம்மா உங்க ரூமுக்கு தான் வந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே வள்ளியும் ஆமா அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வீரா அங்கேருந்து கிளம்பி போகவும் இப்போ வள்ளி கனிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, கனி நீ எதுக்கா இப்படி போய் சொன்ன அப்படிங்கவும் அப்போ கனி சொல்றாங்க, நான் என் ரவுடி ஃப்ரெண்டை போய் பார்க்க போனேன், அது வீராவுக்கு தெரிஞ்சா அவள் என்னை திட்டுவாளா, அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படிங்கவும் உடனே அவங்க வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற ஒரு ரவுடி ஃப்ரெண்டை பார்க்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் தானே கடலை மிட்டாய் கொடுத்து உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறா வீரா அப்படிங்கும் போது வீரா வேணா அப்படி சொல்லட்டும், ஆனால் என் ரவுடி ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அவரை பார்க்கறதுக்காக போனேன், என்னை நேற்றுக்கெல்லாம் நான் அவரை பார்க்கவே இல்லையா, எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது, அதே மாதிரி தானே அவரும் என்னை தேடி இருப்பாரு, அதனால தான் நான் அவரை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி நினைக்கிறாங்க, பாரு என்ன இருந்தாலும் சரிதான் கனிக்கு எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறா மாறன் மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது நம்ம மாறனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி அங்க போகவும் கரெக்டா மாறன் அங்க வராங்க. உடனே மாறனை ரவுடி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே மாறனை
திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அங்கே வீராவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறனை பார்த்ததுமே அப்போ உடனே கனியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லவும் உடனே கனியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா மாறனை பார்க்கறதுக்காக வீரா பக்கத்தில் வராங்க. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன், ஆனால் இனிமேலும் வந்து என் பொண்ணை வந்து நீ பார்க்கக்கூடாது, சந்திக்கவும் கூடாது, நீ எதுக்காக அவகிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு பயங்கரமாக திட்டி விடவும் மாறனை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா வந்து அங்கேருந்து போகவும் இப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து இருந்துட்டு இருக்குது. ஆனால் அது தெரியாமல் வீரா வந்து இந்த மாதிரி என்னை திட்டிகிட்டு இருக்கிறா. வீராவுக்கு விஷயம் புரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, என் மேலே வெறுப்பை கட்டிட்டு இருக்கிறா. ஆனால் உங்களை 2 பேரையும் விட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஆபத்து இருந்துகிட்டே இருக்குது. அது யாராலும் சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சே தீரும் அப்படின்னு வந்து மாறன் நினைக்கவும் அப்போ மாறன் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னா அண்ணி இந்த மாதிரி ஒன்று திட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும் போது அவ என்ன இன்னைக்கு நேரத்தை திட்டு தான் என்னை வழக்கம் போல எப்பவும் போல திட்டிட்டு தான் இருக்கிறா. அவளுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா என்ன திட்ட மாட்டேன், என்ன புரிஞ்சுக்கிடுவா. அப்படிங்கும்போது அண்ணா அப்படி என்னதான் உண்மையை நீ மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது எனக்குள்ளேயே இப்போதைக்கு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து கனியை தான் காட்டுறாங்க. கனி வந்து ஐயோ வீரா வந்து வெளியே போனாதான் நம்ம வந்து ரவுடி ஃப்ரெண்டை பார்க்க முடியும், இவ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கவும் அப்ப வீரா வந்து கனியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆமா கனி, நீ ரவுடி ஃப்ரெண்டை பார்க்க போவேன்னு சொன்னேலா, அந்த ரவுடி ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு காட்டி குடிப்பி அப்படின்னு வீரா கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ அவர் தான் ரவுடி ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், என்னை அடிச்சு வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு கனி வந்து போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் வள்ளி பார்த்துட்டு இருக்கவும் இப்போ வீரா வந்து அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய ரவுடி ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கனி பாக்குறாங்க, என்ன வள்ளி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அங்க வாசல்ல ஒருத்தர் கடை போட்டுட்டு இருக்காங்களா, அவன் தானே உன்னுடைய ரவுடி ஃப்ரெண்ட் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து அவங்க கனி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததா என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.